பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க. பகவான் வர போறாரு. இந்த ஆயர்பாடியிலே நந்த கோபனை மணந்து யசோதா என பெயர் பெற்று குறை என்பது இல்லாமல் நலமோடு வாழ்ந்து கொடுப்பார். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று எனக்கு 2 செல்வங்கள். மூத்தவுடைய பெயரோ பலராமன், இளைய மகளுடைய பெயரோ நல்ல முறையிலே இந்த ஆயர்பாடியிலே எடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கும் போது இந்த நாடு முழுவதும் என் மகன் கண்ணனை புகழ்ந்து பேசுகின்றார்கள். கண்ணா கண்ணா என்று உரைக்கின்றார்கள். எனக்கு அல்லவா பெருமை, என் மகன் அல்லவா பெருமை. ஆனால் என் மகனை அழைக்கிறோம், என் கண்ணனை பார்க்க வேண்டும், அவருடைய பேரும் புகழும் நன்றாக உரைக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இப்படி என் மகளை கண்ணனை பார்க்கலாம், பலராமனை பார்க்க வேண்டும். அவனாக இருக்கிற எனக்கு என் மகன் மூத்தவன் பலராமனை அழைக்க வேண்டும். எங்க போயிருப்பார்கள்? இருவரும் சந்தோஷமாகி இந்த ஆயர்பாடியிலே விளையாடிக் கொண்டிருப்பார்கள். சென்று என் மகனை அழைக்கலாம். மகனே அப்பா மட்டும் வயிற்றாக சொல்ல மேல 10 நைட்டுலாம் அப்பா மேல 10 வயிற்றாக ஏண்டா அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமா மகனே அடிக்கியா எத்த போல மூக்க பிள்ளை எங்க தோடைப்பான். பலராமா என் அம்மா குஞ்சு, என் செல்ல குஞ்சு, சேட்டு குஞ்சு, என் அம்மனும் பேபி. பலராமா பட கண்ணு. ஆமா ஆமா நீ உக்காரான். அம்மா நான் உனக்கு யாரு? என் மக மூத்தவ. என் பேர் என்ன? பலராம. அப்பா நேற்று ஆப்புலியா ஆப்புலியா குண்டி சோப்பா இருக்குமே, குண்டி சோப்பா. நான் மெட்ரோ அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இல்ல பரப்பா பழம் சொல்லு, பழம் சொல்லு, ஆப்பிள் பழம் சொல்லு. ஆப்பிள் வாங்க வந்ததா அப்பா வாங்க வந்தது எனக்கு தானே கூடனா அது தம்பி பையனை பாதி வச்சு குடுக்க சொல்லுது. இப்பவே பாதி வச்சு நான் அவனுக்கு குத்தனா பெருசா வீட்டுல பாகம் கேட்பான், நாட்டுல பாகம் கேட்பான். அதனால அவனை சா வச்சிடலாமா? மூத்தவனாக பிறந்தவன் இப்படி பேசலாமா? நான் மூத்தத்திலே போட்டேன்.
போயிட்டே இருக்கிறேன். அவன் முன்னாடி பிறந்தவன், முன்னாடி பிறந்தவன். அவன் யாரு? தம்பி கண்ணன். அவனுக்கும் உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போன்று அவனுக்கு இருக்கிறது. நாளைக்கு உரிமை அதனால அவனுக்கும் பழம் கொடுக்கணும் பாதி. அதனால நீங்க இருவரும் ஒற்றுமையோடு இருக்கணும். தம்பி கூட சண்டை போடக்கூடாது. சண்டை போடவே கூடாது. அழைக்கணும். ஆமா. தம்பி எங்க? அவன் எங்க விட்டுட்டு வந்த? கண்ண வரேனா? சரி அழைத்துட்டு வா. வாடா வாடா வாடா. பக்தர்கள் காக்கும் உயர் வரதராஜன் திருவடி வணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜன் திருவடி வணங்கிடுவோம் முறைப்படி. அண்ண சொல்ல சொற்படு, அண்ண சொல்ல சொல்படு ஆருண்யம் தந்த திருவடி. வரதராஜ திருவடி ஆருண்யம் சென்ற திருவடி. வரதராஜ திருவடி மண்ணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜ திருவடி கண்ணா கண்ணா தாயி பாடியை மலரடியை பணிந்து
ஆயிரம் பிறந்ததோர் கோயிலும் இல்லை, பந்ததொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவினில் மறந்தவர் இல்லை, மலரடியை பணித்தே அம்மா. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை எவனுக்கு பத்தன்னு சொல்லிப்போ சொல்லுங்க. கைது நல்லா இருக்குண்ணா, வராது கைது நல்லா இருக்குண்ணா. அம்மா பொறுமையா இரு, அண்ணன் நினைச்சிட்டு வரேன். ஆமா இதுதான் என்ன இது? என்னடா இது? கொஞ்ச நேரம் பார்க்க இல்ல என்ன இருக்கும்? நீ சத்து போயிருப்படாப்பா. ஏன்னா அம்மா அடிக்கிறா என்ன எவனுக்கு பத்தன்னு சொல்லியா? நான் எச்சப்பால் குச்ச பையன், அவன் வரானு வெடி வெடிக்கிறாங்க. பையன் அவனுக்கு மட்டும் சுற்றி போறான். எனக்கு திஷ்டி வராதா? நான் மட்டும் சொன்னா அவன் மட்டும் நல்லா வாழ்றான். ஏண்டா எதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? அண்ணா நீ சிரிக்காத, நான் ஏன் சிரிக்கிறா? நான் சிரிச்சு பைத்தியக்காரன். அப்பா அப்பா முதல் புள்ள யார் சொல்லு? நீதா. வயிற்றுல ஃபர்ஸ்ட் வந்தது யாரா? நீதா. மடல் இருந்து பார்த்தத போட்டது யாரா? நீதா. அப்போ ஒரு தலை போடா யாரா? நீதா. அப்போ அவன் பார்த்துட்டு அம்மா நான் தான சொல்ல முடியல. அப்பா முட்டா போடியா போடியா. அண்ணா வாங்க போகணும். அவன் உடல் பிறப்பு உனக்கு தம்பி. நான் இருவரும் சண்டை பண்ணவே கூடாது. உன்னால தானே நான் சாவ போறேன். ஒன்னும் அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இல்லைன்னா இந்த வயசுல உங்க சொத்து பிரி சேகடெல்லாம் அவனுக்கு விட்டுடியா? பெட்ரூம்ல எனக்கு விட்டுடு. கண்ணா இத பரப்பா, நீங்கள் இருவரே ஒற்றுமையோடு இந்த ஆயர்பாடியிலேயே விளையாடி கொண்டிருக்க வேண்டும். சண்டை பார்க்கிற பிள்ளை. அண்ணா நான் செஞ்சது தப்புன்னு கேட்க சொல்ல. அப்படி அண்ணா நான் செய்ததெல்லாம் தவறு, நான் என்னை மன்னித்து விடனா. 4 நாளைக்கு நல்லா இருக்கும். சாப்பிடவே இல்லையா? பச்சி பச்சி மாதிரி இருக்கு. அண்ணனுக்கு பச்சிக்குதாடா. பசிக்குதே அம்மா பசிக்குதே. பசிக்குதே என் அம்மன் பிடித்தாத மாகிலும் இல்லையா? பசிக்குதே அம்மா பசிக்குதே. பாச்சி வேணுமா அம்மா சோச்சி வேண்டுமே. பசிக்குதே அம்மா பசிக்குதே.
ஏன் அண்ணன் பண்றான்? அம்மா பாச்சா அம்மா அம்மா எந்த பாச்சி ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பா. அப்ப எனக்கு அம்மா உனக்கு இரு நாங்க 2 பேரும் விட்டாரோம். அம்மா எனக்கு பழுதுக்கு அப்பா அப்பெல்லாம் நைட்ல எலி மலர் கல்ல இந்த பாரு ஏமா சிரிக்கிறா? பாத்தியா நான் ஊர்ல பாத்துதான் உன் அண்ணன் இருக்காரு. அப்ப என்ன 12 மணிக்கு மலாட்ட சாப்பிடுறது பார்த்தா பலராமா, நீ ஒரு விளையாட்டு பிள்ளை. நீ இல்லை என்றால் இந்த ஆயப்பாறையிலேயே பொழுது போவதும் தெரியாது. போயிட்டு வந்து இந்த பருப்பா நீங்க இருவரும் பசிக்குதுன்னு சொல்றீங்க. சண்டை போடாம நாங்கள் இருவரும் ஒற்றுமையா ஒற்றுமையோடு உணவு அருந்த வேண்டும். ஒற்றுமையா நீ போய் வாடாப்பா. தனியா எனக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு போறியா? அப்படிலாம் தோத்துறமா? அப்பா மட்டும் வாடி போட்டு கூப்பிடுறது. தம்பி எப்படி அன்பா அப்படிலாம் தத்துவத்துக்கு சாப்பாடே கிடையாது. ஓ ஆமாண்டா, விட்டு கோபால் கொட்டி கொடுக்கலாம். முதல்ல நீ தான் சாப்பிடணும், அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன். சத்தியம் பண்ணல, நான் சாப்பிட்ட பார்த்தா நீ சாப்பிடுவோம்னு சத்தம் பண்ணும். சத்தியமா நீ சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். நான் கொடுத்தாதான் தம்பி நான் வாங்குவேன்னு சொல்லணும். சத்தியம் நீ பண்ணு. கொடுத்தாதான் நான் வாங்கி சாப்பிடுவேன். சத்தியம். ஆமா அப்பா நான் அஜி மாதம் போ அஜி மாதம். முதல்ல நீ தான் சாப்பிடணும், அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன். அம்பியா சாப்பிட்டு கை கையலாமா? கை சாப்பிடணும். சனி நான் போ 2 வாஜ்ஜா கை வாங்க சாப்பிடுவேன். நான் என்னன்றேன்னா இந்த வாயால சாப்பிட்டா காலையில அந்த வாயால வருது. ஒரு அடி இந்த வாயால சாப்பிட்டா எனக்கு இருக்கிற கிட்னி தனுஷ் கம்பெனி கூப்பிட்டாங்க. முதல்ல குறை போயிடுக்குது. அதை குடிச்சிடறேன். நல்ல பேசா இருக்கா அம்பியா. நீ கை வைக்க போற சொன்ன இதெல்லாம் நம்மளால கடிக்க முடியாது இப்போதைக்கு. அதெல்லாம் சட்னி அரைக்க கொடுத்தா தேங்காய் சொல்றதுக்குன்னா ஆர்டர் பண்ணிக்கிறப்ப இது பேர் என்ன தெரியுமா? என்னதுன்னா இது பேர் தான் ஆயப்பாயா. நீ அண்ணனா நான் அண்ணனா? நான் முன்னாடி போனா நீ தெரியுமா எனக்கு தெரியுமா? ஐயோ உனக்கு தான் தெரியும். அப்ப நீ சொல்றது சரி இல்ல ஏதோ ஒண்ணு ஆயப்பாயா. சரி லீவு லட்டு லீவு லட்டு நம்ம அச்சியார சாப்பிடணும். கண்ணா ஓடி வாடா மணி கண்ணா ஓடி வாடா. கண்ணா ஓடி வாடா மணி கண்ணா ஓடி வாடா.
வெட்டு சாப்பிடுனா செத்தா கூட சுகர் கண்ணா ஓடி வாடா தம்பிக்கு கொடுக்காம அனைத்து நீயே வந்துருச்சியா? ஏன் சட்டை எதுக்காக சட்டை? அப்படியா பசி எடுத்தா தோலோட சாப்பிட்டு ஏண்டா இப்படி பண்ண? இந்த வயசுலே என் வாயில தோல வைக்கிறான். அவன் பெருசா வாழ்ந்தா என்னென்னத்தை எடுத்து என் வாயில நியாயமா இது ஒருத்தரையோடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனேன். நானும் எனக்கு வேணாம். எங்கன்னா போய் கூட போய் வாருமா வா எடுத்து போய் அந்த நாவல் பார்த்து சுப்பிரமணியான குத்துட்டு உள்ள வார்த்தை எல்லாம் நாவல் பார்த்து போதும். ஏம்மா நீ உண்மையான பொம்பளை மாதிரியே பண்றமா உள்ள போவாங்க மீதிக்கெல்லாம் இல்லை போட்டா இருவரும் பகிர்ந்தே அறிந்து விட்டீங்க. தயிர் மட்டும் யாருமா வச்சுக்கிறா? நான் சாப்பிட்றேன் விட ஒரு வாரம் நீ மட்டுமே சரியா போச்சு. விளையாடிட்டு வரணும். இத பாரு, தம்பி அடிக்க கூடாது. அடிக்க மாட்டாரு. அன்பான வார்த்தை பேசணும், கோபமா பேசக்கூடாது. நீங்க இருவரும் இந்த ஆயர்பாடியிலே ஒற்றுமையோடு விளையாடிட்டு வரணும். ஆயா பாடிலாம் விளையாட மாட்டேன். ஆயா பாடிலாம் விளையாட மாட்டேன். ஆயர்பாடி சரி பட்டுமா தம்பியோடு ஒற்றுமையோடு மெல்ல மெல்ல கால் வைத்து கண்ணா ஒளிவார் மெல்ல மெல்ல கால் Come on,